நாம் தமிழர் கட்சிக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள உடனே வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைக்கிறதுக்கான ப்ராசஸை இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல போராட்டங்களில் கலந்துருக்கிறோம். அதாவது வந்து இந்த ஃப்ளைட் மோடில் போட்டுட்டான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அதை எப்படி நீங்களே சொல்கிறீங்க? அவன் தான் சொன்னான்னு நீங்கள் கேட்டுட்டு சொல்கிறீங்க, மாணவி சொன்னதை கேட்டுட்டு ஏன் செய்ய மாட்டீங்க? ஆனால் அப்படி நினச்சா கூட இவ்வளவு திட்டமிட்டு ஒருத்தர் செய்ய முடியாது. ஒரு பதட்டம் இருக்கும். இவன் வந்து ஒரு பெரிய வலைப்பின்னல் பின்னாடி ஏதோ ஒரு அதிகார பின்னாடி இருக்கிறதுனால தான் தைரியமாக இதை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க 2 பேருக்கும் என்ன சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா, முதல் நாள் உனக்கு கோட்டூர்புரத்துல வந்து பாக்குறான், 2வது நாள் வந்து ஆளுநர் மாளிகையில வந்து பாக்குறான் அந்த பக்கமா. ஆனா 2மே 10வது நிமிஷத்துல வர்றான். அப்ப இங்க எந்த தகவல் போகும்? யாரோ ஒருத்தன் உனக்கு தகவல் கொடு. நாங்க வந்து அங்க நேரடியா வந்து இடத்த எனக்கு காமி, எங்க நடந்துச்சோ அந்த இடத்த காமின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்ப வராதிங்க, நான் தேர்வு எழுத போறேன், அதுவும் போக வந்து உடையோட வராதிங்க, காவலர் உடையோட வராதிங்க, வந்தா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, என்னமோ ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைப்பாங்க, அதனால வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆனா வீம்புக்குனே உடையோட போயிருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண் காவலர் துன்புறுத்தினதை விட அந்த பெண் காவலர் தான், பெண் ஆய்வாளர் தான் அதிகமா துன்புறுத்தி இருக்கு. திட்டமிட்டு இப்படி மன உளைச்சலை ஏற்படுத்தினா இந்த பொண்ணு ஓடிடும். அந்த பெண் எடுத்த இந்த நடவடிக்கையில இவதாண்டா உண்மையிலேயே புதுமை பெண் அப்படின்னாரு. 1000 ரூபாய் காசு வாங்குறவ புதுமை பெண் இல்ல ஸ்டாலின்ட்ட. ஆனா உண்மையிலேயே புதுமை பெண் யாருன்னா இவள் தான் புதுமை பெண், இவள் தான் புரட்சி பெண். தனக்கு நேர்ந்த கொடுமை இனி எந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு சொன்னா, அப்ப சாதாரண தலைநகரம் சென்னையில எய்தாப்புல ஆளுநர் மாளிகை இருக்குது, இந்த பக்கம் IIT இருக்குது. காந்தி என்ன சொன்னாரு, எப்போ இரவுல ஒரு பெண் தனியா வந்துட்டு போறாளோ அதுதான் சுதந்திரம் பெற்றதா நான் கருதுறேன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க சமூக நீதி நிலைநாட்டுறீங்க, பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க. 8 மணிக்கு அதனுடைய கேம்பஸுக்குள்ள அந்த பொண்ணு நிம்மதியா வாழ முடியலன்னா நீங்க என்னடா ஆட்சி நடத்துறீங்கன்ற கேள்வி வருது இல்ல. ராஜேஷ் தாஸ் அவர் கைது பண்ணி அவரை பழி கொடுத்துச்சா இல்லையா? ஓரளவுக்கு காப்பாத்துச்சு. ஆனா அதற்கு பிறகு என்ன பண்ணுச்சு, அவரை வந்து ஒரு IGவே பழி கொடுக்குதுன்னா ஏன் இங்க இருக்கிற ஒரு சாதாரண பேராசிரியரை பழி கொடுக்காது? அப்ப இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் தலை இருக்கிறதுன்றது மட்டும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உறவுகளுக்கு வணக்கம். மருது மக்கள் இயக்க தலைவர் தம்பி முத்துப்பாண்டி அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கண்ணே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பிரச்சனைக்காக வேண்டி நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டு அந்த இடத்துல மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க ஒரு நாள் முழுக்க. அங்கே நடந்த விடயங்கள் வந்து அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உள்ள விரிவாக நடந்தது என்ன அப்படின்றத பற்றி. முதல்ல வந்து மண்டபத்தில் வந்து ஏற்கனவே இப்போ எப்பயும் தெரியும், கட்சியில் முன்னிலை பொறுப்பாளர்கள்லாம் முன்னாடியே வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க. குறிப்பாக அன்பு தென்னரசன், அண்ணன் ராஜேந்திரன், தலைமையில் இருக்கிற செந்தில், சாரதி போன்ற ஆட்கள் எல்லோருமே முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா எப்போவுமே இந்த மேடை அமைப்பு இதெல்லாம் செய்கிறதுக்காக முன்னாடியே வந்துடுவாங்க. அப்போ காவல்துறை அனுமதி மறுத்துருக்குறாங்கன்னு சொன்னோடனே எப்பவும் போல் அனுமதி மறுக்கிறது சில விஷயங்களுக்கு மறுப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சரி கொஞ்ச நேரம் தலைவர் மட்டும் பேசிட்டு போகணும், இல்லைன்னா மேடை போடாதீங்க, மேடை போடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வழக்கு போட்டுக்கோங்கன்னு சொன்னோம்னா மேடை போடாதீங்க, எங்களுக்கு மேலே எதாவது ப்ரெஷர் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஏதாவது டாடா ஏஸ் மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வச்சுக்கலாம், நாற்காலி போடாதீங்கன்னுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் ஒரு வண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பேசிட்டு அப்படியே போயிடுவோம். சரி, அதையும் தாண்டி நீங்கள் வந்து கைது தான் பண்ணுவோம் நீங்கள் வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் வந்து அண்ணன் வரட்டும், பத்திரிகையாளரை சந்திக்கிறோம், சந்திச்சதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் கைதாகிக்கிறோம்னு சொன்னோம். ஆனால் வந்து அதை எதையுமே கேட்காம வந்து இறங்க இப்போ 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 20 பேர் வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள உடனே வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைக்கிறதுக்கான ப்ராசஸை இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல போராட்டங்களில் கலந்துருக்கிறோம், பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அப்போ பார்க்கும்போது இது என்னடா புது விதமான இதாக இருக்குதுன்னு யோசிச்சோம். அன்னைக்கு அண்ணன் வந்து வர இடத்த காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமா, இவர் 20 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 50 பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் வர்றாங்களோ வர்றவங்கள அப்படியே வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சிடுறதுன்னு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க.
இப்போ அண்ணன் வந்து நேரடியாக வந்து வர வேண்டியது, ஆனால் அன்னைக்கு வரல. என்னன்னா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களினுடைய உறவினர் ஒருத்தர், நடராஜன் சொல்லி ஒருத்தர், அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருடைய இறந்துட்டாங்க அவங்க. நம்ம மண்டபத்துக்கு கைதாகி போனால் அதனால் நம்ம இறப்புக்கு போக முடியாது தம்பி, அதனால் போய் நம்ம முதல்ல தலையை காமிச்சிட்டு வந்துடுவாங்க, போய் ஒரு மாலை வச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டாங்க. பக்கத்தில் தான், நம்ம சூளைமேட்டில் தான் அவங்க வீடு. அதனால் சூளைமேட்டுக்கு வந்துட்டார் அண்ணன். வந்து அங்கே மாலையெல்லாம் வச்சுட்டு திருப்பி வந்தோம். நாங்கள் வந்து பார்த்தா யாருமே இல்லை, கட்சிக்காரங்க யாருமே இல்லை. எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கண்ணே, யாரை பார்த்தாலும் கைது பண்ணுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. ஆமாம், நாங்கள் போய் இறங்குறோம், பார்த்தா எங்களை தவிர வேறு யாருமே இல்லை, வெறும் போலீஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறை இருந்திருக்கும், ஒரு 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருந்திருக்கும். இப்போ நம்ம மாநகர போக்குவரத்து பேருந்து ஒரு 50 பேருந்துக்கு மேலே ஒரு பேருந்து நின்றுருக்கும். அது போக போலீஸ் வண்டி, வேனு, ஜீப்பு, இப்படி எல்லா வண்டியும் இருந்துச்சு. அப்போ நாங்கள் உள்ளே போய் நுழைஞ்சா நுழையும் போதே பத்திரிகையாளர்கள்லாம் ஓடி வந்து அண்ணன் வண்டிக்கிட்ட வந்துட்டாங்க. ஏன் வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு வண்டியை விட்டு இறங்கின உடனே கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பத்திரிகையாளர்கள் நேரம் அண்ணன் வண்டிக்கிட்ட வந்து, அண்ணன் வண்டிக்குள்ள உட்காந்துருக்கும் போதே மைக்கை நீட்டுறாங்க. அப்போ வந்து மைக்கில் வந்து எல்லா மைக்கும் உள்ளே வர முடியாதுல்ல. அப்போ வந்து ஒரு 2-3 இது மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கூடி ஒருத்தர், நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன், அதாவது ஓட்டுநர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அந்த பக்கம் கூடி ஒருத்தர் மைக்கை நீட்டினார். ஏங்க கீழே இறங்கி பேச வரலங்க. இல்லை கைது பண்ண போகிறாங்கன்னு என்கிட்ட சொன்னார். பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு தானே கைது பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொன்னார். என்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு தான் கைது பண்ணுவாங்க, நம்ம சந்திச்சுட்டு போகலான்னு சொல்லி கீழே இறங்கினாங்கல்ல. அவர் டிசி என்ன பண்ணுறாரா, டிசி அங்கே உள்ள ஏசி வந்து வேகமாக என்ன சொல்கிறாங்க, நல்ல பிள்ளை மாதிரி வந்து அண்ணன்ட்ட, நீங்கள் கீழே இறங்குங்க சார், பேசிட்டு போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்குறாங்க. கீழே இறக்குன உடனே பத்திரிகையாளரை சந்திக்கவே விடலை, அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த டெம்போ வண்டியில் ஏற்றி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. நமக்கு என்னன்னா, அண்ணனை கொண்டு போறது முக்கியம் இதுல, நம்ம கைதாக போறோன்ற முடிவுல தான் போயிருக்கிறோம். டெம்போ வண்டியில ஏன் ஏத்துறாங்க? தனியா அவரை கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல போய் அடைக்கிறதுக்கு கொண்டு போய் வேற ஒரு இடத்துல அடைச்சிடுறாங்க. இப்ப நாங்க எங்களை எல்லாம் திருப்பி அதுக்கப்புறம் நாங்க இருக்கிற ஆட்கள், மிச்சம் இருக்கிற ஆட்களை எல்லாம் திருப்பி பேருந்துல ஏற்றி எங்களை கொண்டுட்டு போய் நம்ம நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி வச்சு அந்த மண்டபத்தில் கொண்டு போய் அடைக்கிறது கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேரை அடைச்சி வச்சிருக்காங்க. சரி, ஒருவேளை அண்ணன் இங்கே தான் இருக்காரு போலன்னு நாங்கள் நினச்சிட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா, அண்ணன் இங்கே வரல, அண்ணன் இருக்காரான்னு கேட்கவும் அண்ணன் இங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அண்ணன் வரலையான்னு சொல்லிட்டு அப்போ நம்மளை தனியாக அடைச்சிட்டு அண்ணனை தனியாக அடைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா தனியாக அடைச்சாங்கன்னா அவங்களுக்கு பொதுவாக வந்து பிரிக்கிறது, அதாவது வந்து கூட்டத்தை வந்து தனித்தனியாக பிரித்து அடைச்சதா என்ன ஆகும்னா, ஒரு வலுவிழந்து போயிடும். எல்லாரும் ஒரு ஒற்றுமையோடு இருக்க முடியாது. சில பேர் அங்கே அடைக்கிறது இங்கே அடைக்கிறதுனா அதுவே உளவியலாக பாதிக்கப்பட்டுருவாங்கன்ட்டு நான் வந்து வண்டியிலேருந்து யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே வண்டியை விட்டு இறங்காமல் வண்டிக்குள்ள நின்று முழக்கம் போட்டோம். அண்ணன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, அண்ணன் எங்கே, எங்கள் அண்ணன் எங்கன்னு முழக்கம் போட்ட உடனே காவல்துறை வந்து எங்களை கையை பிடிச்சலாம் கீழே இழுக்க பார்க்குது. எங்கள் வண்டியில் பூராமே மகளிர் அதிகமாக இருந்ததுனால யாரும் இறங்க முடியாதுன்ட்டாங்க. நீங்க வந்து அதெல்லாம் எங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போனாதான் சொன்னோன்னே, இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிறவங்களும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களும் முழக்கம் போட்டுட்டு மண்டபத்தை விட்டு வெளில வந்துட்டாங்க. அப்போ காவல்துறைக்கும் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது, அண்ணன் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் இருப்போம், எங்களெல்லாம் தனியாக அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லவும், நாங்கள் கூட்டம் நிறைய ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்த் நிறைய ஆன உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்போ டிசி வந்தார். டிசி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. இல்லை, எங்கள் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு தான் போவோம், இங்கெல்லாம் எங்களை வந்து அடைக்கக்கூடாது, நாங்கள் இறங்கவும் மாட்டோம், ஒத்துக்கவும் மாட்டோம்னு சொன்னோடனே, சரி கொண்டு போய் இவங்களை போய் அங்கேயே அடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போ காவல்துறையிட்ட உத்தரவு போட்டு அவர் போயிட்டார். அப்புறம் எங்களை திருப்பி அந்த 2-3 பேருந்தில் எடுத்துக்கிட்டு போய் திருப்பி எங்களை கொண்டு போய் அங்கே போய் அடைச்சாங்க. எங்கன்னா அண்ணன் இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் அடைச்சாங்க. அப்புறம் அங்கே போனோடனே அவனே எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30-1 மணிக்கிட்ட வந்துருச்சு. திரும்ப அங்கிருந்து அவர் இருந்த இடத்துக்கே கொண்டு போய் எங்களை அவரு தனியா இருந்தாரா? அங்க கூட்டத்தோட அங்க ஒரு 10-20 பேர் இருந்தாங்க. அவ்வளவு டெம்போல இருந்தவங்க ஒரு 10-20 பேர் கூட இருந்த அண்ணனுடைய பாதுகாப்பு படை, அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் மட்டும் அந்த வண்டியில ஏறினவங்கள அப்படியே கொண்டு போய் அங்க அடைச்சிட்டாங்க. அப்போ ஒரு 10-20 பேர் தான் இருந்தாங்கன்னா, கட்சிக்காரங்களை பார்க்கலன்னா அண்ணனுக்குமே ஒரு மனச்சோர்வு இருக்கும், இப்ப எங்களுக்குமே மனச்சோர்வு இருக்குன்றதுனால அண்ணன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க.
அண்ணன் இங்க வந்துட்டாருன்னு சொன்ன உடனே மொத்த மீடியாவும் இங்க வந்துருச்சு மண்டபத்துக்கு. அப்புறம் நாங்க கைதாகி போக போக எங்களை இது பண்ணிட்டாங்க, கொண்டு போய் மேல அந்த மண்டபத்துல இருக்கிறவங்களே எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டே நாங்க வந்துட்டோம். எல்லாரையும் கூட்டிட்டே முன்னாடியே சேர்த்துருக்கலாம். ஆமா, சரி. அவங்க நினைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் இறங்கி போயிருவோம்னு நினைச்சவங்க. நம்ம அப்படி நமக்கு தான் தெரியும்ல, பேருந்துல இருந்து உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த மண்டபத்துல அவங்களையும் சேர்த்துதான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். எல்லாரையும் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு தான் எல்லாரும் போவோம். ஒரு இடத்துல அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க முழக்கம் போட்டு சண்டை போட்டு, நாங்க முழக்கம் போட்டோடனே அவங்களே எங்களை அண்ணன்ட்ட கூட்டு போங்கன்னு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா எங்களோட சேர்ந்து அண்ணன் வர்றாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கைதாயிருக்கவங்க, ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே அவங்க கைதாயிடுறாங்கல்ல. அப்புறம் உடனே இதானோடனே அவங்களுக்கு தெரியல அண்ணன் வர்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க. அண்ணன் வரலன்னு சொன்னோடனே அவங்களும் சேர்ந்து சண்டை போடவும் எங்களை கூட்டிட்டு போய் அண்ணன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்போ அங்கே போயிருக்க 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆனோடனே அப்புறம் போனோடனே கொஞ்ச நேரம் அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் சந்திச்சு பேசினாங்க. யார் கைதாயிருக்காங்களோ எல்லார்ட்டையும் பேசியிருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் கடைசியில் உட்காந்துருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். அந்த 10 வருஷத்துல 10வது வரிசையில் உட்காந்துருந்தாரு அண்ணன். 10வது வரிசையில் நடுவில் உட்காந்துருந்தாரு. அதுக்கு முன்னாடி பூரா பொறுப்பாளர்கள், பெண்கள், ஆண்கள் என்று எல்லா பொறுப்பாளர் இருந்தாங்க. அண்ணன் 10வது வரிசையில் உட்காந்துருந்தாரு. உட்காந்துருந்தா அங்க உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லாரும் இதை வெண்ணிலா தாய்மானவன் தான் ஒருங்கிணைச்சு எல்லாம் நடத்துனாங்க. யார் யார் பேசணும்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப நம்ம இங்க மேடை போட்டிருந்தா கூட எல்லாரும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அங்க போன உடனே எல்லா பெண்களும் பேசணும், யார் யாரெல்லாம் விரும்பினாங்களோ எல்லார்ட்டையும் பேர் வாங்கிட்டு ஒவ்வொருத்தங்களா பேசினாங்க. அவங்க கருத்துக்களை, மிகச்சிறந்த கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு அப்புறம் ஒரு உணவு இடைவேளை விட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பி ஒரு 2-3 பேர் பேசி அதுக்கப்புறம் கடைசியா அண்ணன் பேசினாங்க. அதுதான் அன்னைக்கு ப்ராசஸ்ல இருந்து அண்ணன் கிட்டத்தட்ட பேசும்போது 5 மணி ஆயிடுச்சு. மாலையில 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு தான் அண்ணன் பேசினாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 4:30-5 மணி, கிட்டத்தட்ட 1 மணிக்கு தொடங்கி இருந்தாலும் கூட ஒரு 6 மணி வரைக்கும் அண்ணன் பேசினாங்க. கிட்டத்தட்ட 5-5.5 மணி நேரம் நடந்திருக்கும் அங்க கூட்டம். பேசுறதுல முக்கியமான கருத்து என்ன இருந்தது? அண்ணா எப்பவும் இந்த அரசியல் குறித்து பேசும்போது நிறைய பேசினாங்க. ஆனா இந்த மாணவி குறித்து பேசும்போது மிக முக்கியமான கேள்விகள், 2-3 கேள்விகளை எழுப்பினாங்க. அதாவது இந்த ஃப்ளைட் மோடில் போட்டுட்டான்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அதை எப்படி நீங்களே சொல்றீங்க? அவன் தான் சொன்னான்னு நீங்க கேட்டுட்டு சொல்றீங்க, மாணவி சொன்னதை கேட்டுட்டு ஏன் செய்ய மாட்டீங்க? குற்றவாளி ஞானசேகரன் நான் ஃப்ளைட் மோடில் போட்டேன்னு சொன்னதை நீங்க நம்புறீங்க, ஆனா அந்த பொண்ணு சொன்னதை ஏன் நம்ப மறுக்கிறீங்க? இன்னொரு சார் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னதை நீங்க ஏன் நம்ப மறுக்கிறீங்க? அப்படின்ற ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் ஒன்று எழுப்புனாங்க. இது நான் என்னன்னா பொதுமக்கள் முன்னாடி இன்னும் நிறைய மீடியாவுக்கு முன்னாடி பேசியிருந்தா இன்னும் பெருசா போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வள்ளுவர் கூட்டத்தில் பேசியிருந்தா எல்லா யூடியூப் சேனலு எல்லாத்துலேயும் வந்துருந்துருக்கும். அது வராமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும்னு நினைச்சது தான், அதுதான் அவங்க. அதே போல இன்னொரு கேள்வி ஒன்று எழுப்பினார். என்ன கேள்வி எழுப்பினார்னா, அந்த பொண்ணும் அந்த பையனும் போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த பொண்ணு போய் உட்காந்த இடத்துல 10வது நிமிடத்துக்கு அவன் வந்திருக்கிறான். யாருன்னா அந்த ஞானசேகரன். அப்ப 10வது நிமிடத்துக்கு ஒருத்தன் சரியா வர்றான்னா யாரோடைய தகவல் இல்லாம அங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற கருத்தை வச்சாங்க. சரி, ஒரு நாள் எதரிச்சியா நடந்துருந்துச்சுன்னு சொன்னா கூட சரி, ஏதோ 2 பேர் போறாங்களேன்னு ஒருத்தன் பார்த்துட்டு சரி இதை வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணலாமேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி நினைச்சா கூட இவ்வளவு திட்டமிட்டு ஒருத்தன் செய்ய முடியாது. ஒரு பதட்டம் இருக்கும். இவன் ஒரு பெரிய வலைப்பின்னல் பின்னாடி, ஏதோ ஒரு அதிகார பின்னாடி இருக்கிறதுனாலதான் தைரியமா இதை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் போலயே அதே போலயே அதற்கு முதல் நாள் இதே போல நடந்திருக்கு இன்னொரு பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு நடந்தது எப்படின்னா அந்த முனையில நடந்திருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப அண்ணா மணிக்குண்டு பக்கத்துல விவேக் ஆடிட்டோரியன்ற இடத்துல உட்காந்து பேசுறேன். இல்ல இப்ப நீங்க அதாவது இப்ப அண்ணா பல்கலைக்கழகம்ன்றது பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 170 ஏக்கர் யூனிவர்சிட்டி இது. இப்ப நீங்க கவர்னர் மாளிகை முனையில ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு எங்க நடக்குதுன்னா கோட்டூர்புரத்துல நடக்குது. கோட்டூர்புரம் முனையில இருக்குல்ல, அந்த முனையில நடக்குது. அப்ப இந்த பிள்ளைங்க 2 பேருக்கும் என்ன சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா, முதல் நாள் உனக்கு கோட்டூர்புரத்துல பாக்குறான், 2வது நாள் ஆளுநர் மாளிகையில பாக்குறான் அந்த பக்கமா. ஆனா 2மே 10வது நிமிஷத்துல வர்றான். அப்ப இங்க எந்த தகவல் போகும்? யாரோ ஒருத்தன் உனக்கு தகவல் கொடுத்துதான் நீ, யாரோ ஒருத்தன் தகவல் கொடுத்துதான் நீ வந்திருக்கிறான்
அதை ஏன் விசாரிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை அண்ணன் எழுப்புனாங்க. ஏன்னா இது ரொம்ப கவனிக்கப்பட கேள்வி. ஏன்னா ஒருத்தர் தகவல் கொடுக்காம அந்த 10 நிமிடத்துக்குள்ள போக முடியாது. இப்ப நான் வந்து நானே தொடர்ச்சியா வந்து ஒரு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கேன்னா கோட்டூர்புரம் வழியா போறேன்னா கோட்டூர்புரத்துக்கு வழியா தான் போவேன். ஆனா நான் அங்க போய் பார்ப்பேன்னா நான் பார்க்க மாட்டேன். அப்போ உனக்கு சரியா 10வது நிமிடத்துல போறேன்னா அப்ப இங்க இருந்து யாரோ தகவல் சொல்லாம போக மாட்டேன் அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பினாரு. அதே போல வந்து இந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்ததற்கு பிறகாக வந்து புகார் சொன்னதுக்கு பிறகாக அதை விசாரணை செய்தது வந்து சுடலை கார்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு காவலர் வந்து விசாரிச்சிருக்கிறார் அந்த பொண்ணை. அப்போ விசாரிக்கும் போது ரொம்ப அந்த பொண்ணை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுமோ எப்பயும் ஒரு ஆண் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார். இன்னொன்னு வந்து என்னன்னா பெண் காவலர்களை போட்டு விசாரிச்சிருக்கோம். இந்த விடயத்தை பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு வர்றப்ப காவல்துறையே பெண்கள் தான் விசாரிக்கணும்னு சட்டம் இருக்குது. பெண்கள் தான் விசாரிக்கணும் முறைப்படி. ஆண் காவலர் விசாரிச்சதே தப்பு. அப்போ முதல்ல ஒரு காவலர் பேசுறாரு, அதுக்கடுத்து இன்னொரு காவலர் ஒருத்தர் பேசுறாரு. 2 காவலர்கள் அந்த பொண்ணை அழைச்சு இவர் என்னென்ன கேள்வி கேட்டாரோ அதே கேள்வியை அவரும் கேட்டிருக்காரு. இந்த பொண்ணுகிட்ட இந்த காவலர் என்னென்னலாம் கேட்டாரோ என்னென்னலாம் கேட்கக்கூடாத கேள்வி கேட்டாரோ அதே கேள்வியை அவரும் கேட்டிருக்காரு. முதல்ல இருந்து சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு 2 பேர்கிட்டையுமே சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நான் தேர்வு எழுத போறேன், தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, நான் தேர்வு எழுத போறேன் அப்படின்னு தேர்வு எழுத போயிருச்சு அந்த பொண்ணு. தேர்வு எழுத போன பொண்ணை இப்போ நாங்கள் வந்து அங்கே நேரடியாக வந்து இடத்த எனக்கு காமி, எங்கே நடந்துச்சோ அந்த இடத்த காமின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ வராதிங்க, நான் தேர்வு எழுத போகிறேன், அதுவும் போக வந்து உடையோட வராதிங்க, காவலர் உடையோட வராதிங்க, வந்தால் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, என்னமோ ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைப்பாங்க, அதனால வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆனால் வீம்புக்குனே உடையோடு போயிருக்காங்க, காவலர் உடையோடு போயிருக்காங்க. அப்போ அண்ணன் சொன்னாங்க, இந்த 2 ஆண் காவலர் விசாரித்ததை கூட விட்டுறலாம், ஆனால் ஒரு பெண் ஆய்வாளர் வந்து அந்த பொண்ணை விசாரிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண் காவலர் துன்புறுத்தினதை விட அந்த பெண் காவலர் தான், பெண் ஆய்வாளர் தான் அதிகமாக துன்புறுத்தி திட்டமிட்டு இப்படி மன உளைச்சலை ஏற்படுத்தினா இந்த பொண்ணு ஓடிடும் அப்படின்ற நோக்கத்தோட அதை செஞ்சிருக்கிறீங்க. எதுக்கு நான் உங்க பேரெல்லாம் சொல்றேன்னா, இன்னும் ஒரு வருடத்துல இந்த ஆட்சி முடிஞ்சிடும். அடுத்து நான் வந்ததுக்கு பிறகு உங்க மேல என்னென்ன நடவடிக்கை எடுப்பேன்றதுக்காகத்தான் இப்ப நான் சொல்லி வைக்கிறேன், மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி. சுடலை கார்த்தின்னு சொன்னா அந்த ஆய்வாளர் பேர் சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு பெண் ஆய்வாளருடைய உள்ள பேசினாங்க. ஆமா, உள்ள பேசினாங்க. அது காணொலி காட்சிகளா இருக்குது. அப்ப இதை வந்து பேசினாங்க. மிக முக்கியமான கேள்வி இது வந்து. ஏன்னா அந்த பெண்ணு எந்த அளவுக்கு உளவியலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண் எடுத்த இந்த நடவடிக்கையில இவதாண்டா உண்மையிலேயே புதுமை பெண் அப்படின்னாரு. 1000 ரூபாய் காசு வாங்குற புதுமை பெண் இல்ல ஸ்டாலின்ட்ட. ஆனா உண்மையிலேயே புதுமை பெண் யாருன்னா, இவள் தான் புதுமை பெண், இவள் தான் புரட்சி பெண். தனக்கு நேர்ந்த கொடுமை இனி எந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு முழு மூச்சா ஒரு முடிவுக்கு வந்து புகார் கொடுத்துருக்குறாங்கல்ல. அதுக்கு வந்து நம்ம வந்து உளப்புறமா அந்த பொண்ணை தான் பாராட்டணும், உறுதியா நம்ம அவங்களோட நிற்போம். அந்த பொண்ணோட மட்டும் இல்ல, அவங்க அந்த பொண்ணுக்கு உறுதுணையா இருக்கிற பெற்றோரோடையும் நம்ம நிற்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு பெண் தைரியமா முடிவெடுத்தா கூட தன்னுடைய அப்பாட்டையும் அம்மாட்டையும் நீங்க சொல்லும்போது அவங்க அம்மா அப்பாவும் அதற்கு துணையா இருந்தா தான் அதை செய்ய முடியும். கட்டாயம். இல்லைன்னா என்ன செய்யணும்னா, நடந்து போச்சு, இதோட விட்டுரு, கோர்ட்டு போகணும், இங்க போகணும், இங்க போய் நிக்கணும், 1000 இடத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது வரும், நீ போகாத அப்படின்னு சொல்லி தாயும் தந்தையும் தடுத்தாங்கன்னா, நடந்து போச்சு விட்டுரு, என்கிட்ட சொன்னேல அதோட விட்டுரு, நீ காவல்துறை அது இதுக்கெல்லாம் போகாதன்னு சொல்லி பெற்றோர் தடுத்துருந்தாங்கன்னா, இப்ப ஞானசேகரன் இல்ல, இதுக்கு பிறகு எத்தனை பேர் அவன் செஞ்சிருப்பான், எவ்வளவு பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதை அண்ணன் எழுப்புனாங்க, அன்னைக்கு மேடையில எழுப்பும்போது எழுப்புனாங்க. அதனால அந்த பெண்ணோட நம்ம துணை இருக்கணும், உறுதியா நாம் தமிழர் கட்சி துணை இருக்கும்னு பேசுனாங்க அண்ணன். பேசுறேன். சரி, இதுல வந்துட்டு முதல் நாள் வந்து ஒரு கடிதம் வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, காரணம் வந்துட்டு புத்தாண்டை ஒட்டி போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரென்த்து பத்தாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பேர் வருவாங்க காவலர்? 20 பேர்லேருந்து 50 பேர் வருவாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த 20-25 பேரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு 500 பேரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு 4 முழுக்க உட்காந்து கைது பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கான வேலை செய்கிறாங்க, மதியத்துக்கு மேலே வரைக்கும். இது எப்படி பார்க்குறீங்க? 20 பேர் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல 500 பேரை நிறுத்தி கொண்டு வந்து போடுற அந்த அரசு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவதுண்ணே, இப்போ நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு பிறகாக
பல விவாதங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப நம்ம அதுக்கு எய்த்தாப்புல நீங்க ஐஐடி இருக்கு. எங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எய்த்தாப்புல ஐஐடி இருக்கு. நீங்க ஐஐடிக்குள்ள எல்லாம் எவனுமே போக முடியாது. ஆமா. இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாலும் அங்க அனுமதி இல்லாம போக முடியாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அனுமதி இல்லாம அங்க போக முடியாது. நம்ம மத்திய அரசு பல குற்றச்சாட்டுகள் நம்ம வைத்தாலும் கூட அவன் நடத்துற கல்வி நிறுவனத்திற்கு மரியாதை எப்படி இருக்கு? இன்னைக்கும் நீங்க கேந்திர வித்யாலயா சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்கறது எத்தனை பேர் இருக்கிறோம்? அங்க ஹிந்தி தான் படிக்கிறதுக்கு வச்சாலும் கூட எத்தனையோ கேந்திர வித்யாலயால ஏதாவது எம்பி ரெக்கமெண்டேஷன்ல சொல்லி எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுப்பான்னு சொல்லி எத்தனை மத்திய அரசு பள்ளிகள்ல நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஐஐடி எவ்வளவு பெரிய கனவு இதா இருக்குது. அதுபோல தமிழ்நாடு அரசு ஒரு 10 பல்கலைக்கழகங்கள் நடத்துது. அதற்கு இணையா ஏன் அவனால் நடத்த முடியல? 50-60 ஆண்டுகளா இங்க திராவிட கட்சிகள்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக படிக்க வைத்தது திராவிடம் தான் சொல்றாங்க. அதை செஞ்சது திராவிடம் தான். பெண்களை பாதுகாப்பா இருக்கு. இங்க எப்படி கண்ட நாயம் உள்ள போகுது. அது போக இல்லைன்னு தரம் சொல்றேன், கல்வியினுடைய தரமும் சொல்றேன், உள்ள நுழைவதும் சொல்றேன். அந்த அளவுக்கு ஐஐடி அளவுக்கு உங்களால ஏன் மெயின்டைன் பண்ண முடியல? ஏன் வந்து செய்ய முடியல அப்படின்னா உனக்கு அது குறித்த அக்கறை இல்லை. கல்வி நிறுவனங்கள் இது பண்றதுக்கோ கல்வியை நடத்துவதற்கோ உனக்கு அக்கறை இல்லை. நீ என்ன நினைக்கிறேன்னா, இங்க படிக்கிறேன்னா படிக்கலாம் போயிட்டு போறான், நம்ம மந்திரிமார்கள் நடத்துற கல்லூரியில போய் சேர்ந்துக்கிறட்டும், நமக்கு வேண்டியவங்க நடத்துற தொழிலதிபர்கள் நடத்துற கல்லூரியில போய் சேர்ந்துக்கிறட்டும், நம்ம வந்து டொனேஷன் வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு நினைச்சுதான் நீ இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் அம்போன்னு போட்டு வச்சிருக்கிற. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அரசு கலைக்கல்லூரிகள் இருக்குது, பல கலைக்கல்லூரிகள் இருக்கு. அதனுடைய நிலைமை என்னன்னு நீங்க பார்த்துருக்கீங்களா அண்ணன்? நீங்க உங்களுக்கு தெரியும், சுற்றுச்சுவர் கூட இல்லாத கல்லூரிகள் எத்தனை இருக்கு. அங்கெல்லாம் பெண்களுடைய நிலைமை என்ன இருக்குது நீங்க அப்படி பாருங்க. இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு சொன்னா, அப்ப சாதாரண அரசு கலைக்குள்ள தலைநகரம் சென்னையில எய்தாப்புல ஆளுநர் மாளிகை இருக்குது, இந்த பக்கம் ஐஐடி இருக்குது, இந்த பக்கம் போனீங்கன்னா கோட்டூர்புரம் முக்கியமான விஐபிஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா அது, அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா அண்ணா நூலகம் இருக்குது. இப்படி இவ்வளவு பெரிய இடத்துல நீ ஏன் முறையா நிர்வாகம் செய்யலை? ஏன் முறையா வந்து ஆசிரியர்களையோ கல்வி நிறுவனத்தையோ ஏன் சரியா பராமரிக்கல? காவல்துறை ஆணையர் சொல்றாரு, சோரெல்லாம் குட்டையா இருந்ததுனால ஏறி குதிச்சு போயிட்டானோன்னு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஒரு பக்கம் உடஞ்ச சவருக்குள்ள இருந்து உள்ள பூந்து போனானோன்னு. இப்போ உடஞ்ச சவரையும் குட்டி சவரையும் வச்சுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட அங்க 150க்கும் மேற்பட்ட முன்னாள் இராணுவத்தினரை வச்சுதான் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுறீங்க. இத்தனைக்கும் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. சும்மா சாதாரணமா நீங்களும் நானா போயிட முடியாதுன்னு, நீங்க யாரா வேணா இருந்தாலும் போக முடியாது. அப்ப அவ்வளவு பெரிய கண்காணிப்பு உள்ள இடத்துல இவன் போயிட்டு வர்றான்னு சொன்னா, இவன் எவ்வளவு பெரிய வலிமை மிக்க ஆளா இருந்தா தான் போக முடியும், சாதாரணமான போக முடியாது. அப்ப நீங்க கல்வி நிறுவனத்தை இப்படி வச்சிருக்கிறீங்க, போலீஸை எப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பெங்களூருக்கு போறீங்கன்னா, பாம்பேல நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். இரவு 2 மணிக்கு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போக முடியும், ஒரு ஆட்டோவில் ஏறி போக முடியும். 2 மணிக்கு 1 மணிக்கு 3 மணிக்கு கடைகள் இருக்கும், மக்கள் நடமாட்டம் இருக்கும், ஆணும் பெண்ணும் வந்துட்டு போக முடியும். காந்தி என்ன சொன்னார்? எப்போ இரவுல ஒரு பெண் தனியா வந்துட்டு போறாளோ அதுதான் சுதந்திரம் பெற்றதா நான் கருதுறேன்னு சொல்லி சொன்னார். நீங்க சமூக நீதி நாட்டுறீங்க, பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க. 8 மணிக்கு அதனுடைய கேம்பஸுக்குள்ள அந்த பொண்ணு நிம்மதியா வாழ முடியலன்னா நீங்க என்னடா ஆட்சி நடத்துறீங்கன்ற கேள்வி வருதுல்ல. அப்ப போலீஸ் ஸ்டேட்டா வந்து இப்ப இல்ல, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மாநிலம் போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாம்பேல வந்து மகாராஷ்டிரால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்துத்துவவாதிகளினுடைய ஆட்சி தான். இப்போ வந்து சிவசேனா இருக்கட்டும், இவங்க பிஜேபியா இருக்கட்டும், இவங்க காங்கிரஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவன் ஆல் இண்டியா பார்ட்டியா இருந்தாலும் கூட அவன் சமூக நீதி பேசுறதில்ல, பெண் உரிமை பேசுறதில்ல, பெண் பாதுகாப்பு குறித்துலாம் பேசுறதில்ல. ஆனா நம்ம ஒவ்வொன்றுக்கும் அவங்கள குற்றச்சாட்டுலாம் சொல்றோம். ஆனா அந்த மாநிலத்தில் 2 மணிக்கு போய் கடையில சாப்பிட முடியும். நீங்க 10 மணிக்கு மேல இங்க கடை இருக்கான்னு பாருங்க. 11 மணிக்கெல்லாம் கடையை போட்டுறியா இல்லையாடான்னு ஒரு போலீஸ் ரவுண்ட்ஸ்ல வந்து கடையை போட்டுன்ட்டு வருவார். ஒரு இடத்துல 10 இளைஞர்கள் ஒன்னா உட்காந்து பேச முடியாதுண்ணே. பொம்பளை பிள்ளைய விட்டுருங்க, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க 10 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியாது. காவல்துறை வந்து ஏன் இங்க ரோட்ல உட்காந்துருக்க கிளம்புன்னு சொல்லும். ரோட்ல உட்காந்தா உனக்கு என்னன்னு கேட்குறேன். நீங்க அவனை வந்து அப்பவே உளவியலுக்கு பாதிப்புக்குள்ளாக்குறீங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிறவனோ கல்லூரியில படிக்கிறவனோ ஒரு 10 இளைஞர்கள் ஒன்னா உட்காந்து பேசினா தான் பாதுகாப்புனே. மக்கள் நடமாட்டம் இருந்தா தான் பெண்கள் நடந்து போறதோ வயதானவர்கள் நடந்து போறதோ கொலை கொள்ளையோ நடக்காம இருக்கும். எப்ப இருக்கும்னா போலீஸ் அவர்களோடு நண்பர்களா இருக்கணும்.
தம்பி வாங்க, என்ன எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க, எந்த காலேஜ், சரி 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 நல்லா இருங்க, பாருங்கப்பா எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க, ஏதாவது போச்சுன்னா இது பண்ணுங்கன்னு நீங்கள் அவனுக்கு தைரியம் கொடுக்கணும். அப்பதான் இந்த ஸ்டேட் வந்து அடுத்த இடத்தை போய் சேரும். ஆனால் போலீஸ் ஸ்டேட்டா மாறினது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேட். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க பகுதிகளில் வந்து எந்த கெட்ட எதுவுமே நடக்காது. காரணம் என்னன்னா 24 மணி நேரமும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும், கடைகள் இருக்கும், மக்கள் போக்குவரத்து இருக்கும், ஆணும் பெண்ணும் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. எவனாவது 10 பேர் தெருவில் தெரிஞ்சிட்டு இருப்பான். அப்படின்றப்ப கொள்ளக்காரனோ எவனோ நைட்ல வந்து பூட்டி இருக்க வீட்டுல ஏறி குதிச்சுட்டான், களவாண்டுட்டான் அப்படின்னு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதாவது செய்தி இருக்கானா? இல்லை. ஏன் இல்லைன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா இப்போ எப்போ போனாலும் ஆளு இருப்பாங்க, எப்படி போய் நம்ம களவாண்டுறது, எதை போய் திருடுறது அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் 10 மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் வர்றதுக்கு மக்கள் அச்சப்படுற அளவுக்கு காவல்துறை ஆக்கி வச்சிருக்கிறதா இருக்க தமிழ்நாட்டில். பெங்களூருக்கு போங்கண்ணே, பெங்களூரில் நீங்கள் இன்னமும் போனீங்கன்னா இரவு 12 மணி 1 மணி 2 மணிக்கு கூட பெண்கள் தனியாக போயிட்டு வர முடியும், கடைகள் இருக்கும், சாப்பிட முடியும், தேநீர் குடிக்க முடியும், எல்லாமே இருக்கும். இல்லை அந்த சுதந்திரம் இங்கே இல்லைன்ற கரெக்ட், இதெல்லாம் கரெக்டு. நான் சொல்றது இந்த காவல் 20 பேரை கொடுத்து அதோட ஒரு அதுதான் இந்த 500 பேரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கிற இல்லைண்ணே. அதுதான் இந்த போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்குதுன்னா நான் சொல்றதை நீ கேளு, இல்லைன்னா நீங்க இங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மனநிலை போலீஸுக்கே அந்த மனநிலை வந்திருக்குண்ணே. ஆள்றவங்க கொடுக்குற தைரியம்ன்றது ஒண்ணு இருக்குண்ணே. போலீஸ் என்ன செஞ்சாலும் கண்டுக்காம இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஆளும் அரசு செய்யற தவறுகளை இப்ப நீங்க வந்து யாராவது எதிர்த்து பேசினா யாரை வச்சு நீங்க ஒடுக்க முடியும்? போலீஸ் வச்சுதான். இப்ப நீங்க ஒண்ணும்ல, ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தியை போட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை யாரை வச்சு நீங்க மிரட்ட முடியும்? போலீஸ் வச்சுதான் உன் மேல கேசப்பட்டுருவேன், உன் மேல அதை போட்டுருவேன், இதை பிடிங்கிட்டு போயிடுவேன், உன் வண்டியை பிடிங்கிடுவேன்னு சொன்னாலே நீ என்ன செய்வீங்க? எதுக்குடா தேவையில்லாத வேலை அப்படின்ற மனநிலை வரும். அப்போ போலீஸை வச்சு மிரட்டுவதற்கான வேலையை இந்த அரசுகள் தான் செய்யற திருட்டுத்தனத்தையும், தான் செய்யற முள்ளமாரித்தனத்தையும், தான் செய்யற களவுகளையும் பாதுகாப்பதற்கு இந்த காவல்துறை தேவைப்படுது. இப்போ இந்த காவல்துறை என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு தேவை இப்போ இந்த அதிகாரி என்ன சொல்லுவாருன்னா, சார் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா வந்து சரி வராது சார், லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிடும் சார் சொன்ன உடனே நான் என்ன செய்வேன்? சரி அப்போ நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க இந்த இடத்துல திறமையா கையாளுகிற ஒரு முதலமைச்சர் இருந்தால் அதை வந்து சரியா கையாளுவாரு. மக்களின் பிரச்சனை குறித்து கவலைப்படுற முதலமைச்சர் இருந்தால் தான் அவங்க கவலைப்படுவாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச கருணாநிதி வந்து ஆக்டிவா இருந்த வரைக்கும், நீங்க 2006 வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2006 போலீஸ் ஸ்டேட்டா மாறாது. ஏன்னா கட்சிக்காரன் போய் ஒரு ஒரு வட்டச்செயலாளர் போய் ஒரு போலீஸை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மிரட்டிடுவான். ஒரு கடைக்காரன் 12 மணிக்கு நீ எதுக்கே அங்கே போய் அவனை போய் மிரட்டுற அப்படின்னு கேட்பான் கட்சிக்காரன். ஆனா இன்னைக்கு கட்சிக்காரனே போய் கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்னன்னா போலீஸ் கையில மொத்த பவரையும் கொடுத்து வச்சிருக்கீங்க. இது ஜனநாயகத்துக்கு முரணானதுன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் இப்ப இங்கேயும் நடக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்களே சந்திக்க கூடாதுன்னு கைது பண்ணிட்டு போன முதல் தமிழ்நாடு காவல்துறை இப்பதான் பாக்குறேன் இந்த விஷயத்துலதான். இல்ல பொதுவாக இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு அடுத்து நடத்துறாங்க, பாரதிய ஜனதா கட்சி யாருமே ஊடகத்தை சந்திக்க விடாம இப்படி உடனே கைது பண்ணி கொண்டு உள்ள எடுத்துன்னு போறது, ஊடகத்துல இருந்து துண்டிச்சு வைக்கிறது, இந்த போக்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்துக்கு முரணான. அதுதான் நான் சொல்றேன்னு, ஜனநாயகம் என்பது 4 தூண்களால் கட்டப்பட்டிருக்கு. ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று பாராளுமன்றம், இன்னொன்று நீதிமன்றம், அடுத்து ஊடகம். ஜனநாயகத்தின் 4வது தூணே ஊடகம் தான். சட்டமன்றத்தில் எனக்கான குரல் ஒலிக்கப்படலை, பாராளுமன்றத்தில் எனக்கான குரல் ஒலிக்கப்படலை, நீதிமன்றத்தில் எனக்கான குரல் ஒலிக்கப்படலைன்னா ஊடகத்தின் வாயால தான் சாதாரண சாமானியனும் ஒரு செய்தியை கொண்டு போய் ஊடகம் நினைச்சிச்சுன்னா இந்தியா முழுமைக்கும் இல்லை உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிய ஒரு பெரிய வலிமை மிக்க ஊடகம் இது வந்து ஊடகம். எனக்கு சட்டமன்றத்தில் வலிமை இல்லைன்னு நான் சட்டமன்றத்தில் போய் பேச முடியாது, நாடாளுமன்றத்தில் என்னால் போய் பேச முடியாது, நீதிமன்றத்தில் ஒரு அளவுக்கு மேலே, ஏன்னா சட்டத்துக்கு பால் தான் இருக்க முடியும். அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் என்னால் முடியாத பட்சத்தில் நான் ஒரு ஊடகத்தை சந்தித்து என்னுடைய குறைகளை சொல்லும்போது, ஊடகம் என்னுடைய கருத்தை எழுதும் போது தான் அந்த கருத்து 100 பேருக்கோ 1000 பேருக்கோ 1,00,000 பேருக்கோ 1 கோடி பேருக்கோ போய் சேரும். இல்லை ஏன் அந்த அரசு இப்படி பயப்படுது? ஊடகத்தை கண்டு ஊடகம் மூலமா வெளியே வந்துடக்கூடாது, எதிர்கட்சிகள் பேசுவது வெளியில போகக்கூடாதுன்னு ஏன் பயப்படுறாங்க? அதுதான் ஜனநாயகத்துக்கு முரணானது. ஜனநாயகத்தின் 4வது தூணையே நீ சந்திக்க கூடாதுன்னு சொன்னா அது ஜனநாயக விரோதமான ஆட்சி ஒன்று. இன்னொன்னு இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதாவது இந்த பாலியல் குற்றச்சாட்டுல வந்து மிக முக்கியமான, அதாவது அரசியல் சம்பந்தமான அரசியல்வாதி யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்றது மட்டும் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நீங்க எந்த அரசா இருந்தாலும் எல்லாரும் கேள்வி எழுப்புறது திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லோருமே என்னன்னா யார் அந்த சாருன்ற கேள்வி எழுப்புறாங்க. ஒரு அரசு வந்து அரசு ஊழியரெல்லாம் காவு கொடுத்துரும்.
உடனே அது போலீஸா இருக்கட்டும், உடனே யாரா இருக்கட்டும், பழி கொடுத்துரும். யாரை வேணாலும் பழி Suspend கொடுக்கும், பண்ணி அனுப்பிச்சிரு. சஸ்பெண்ட் பண்ணிரும், யாரை வேணாலும் பழி கொடுத்துரும். பழி கொடுக்க முடியாத ஒரு சார் இருக்கிறாருன்னா அது யாரா இருப்பாருன்னா அரசு ஊழியரா கட்டாயம் இருக்க மாட்டாரு. வாய்ப்பு இல்ல. அவர் வந்து ஒரு அரசு ஊழியர் இல்ல, அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு பலமிக்க ஒரு அரசியல்வாதியா இருக்கணும். ஒண்ணு அமைச்சரா இருக்கணும், இல்ல எம்எல்ஏவா இருந்தா கூட காவு கொடுத்துரும். ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைச்சரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அமைச்சர்களின் வாரிசா இருக்கணும், இல்ல ஏதேனும் ஒரு அரசு துறையில வலிமை மிக்க ஒருத்தருடைய இதா இருந்தா தான் இந்த அரசு அதை காப்பாற்றணும்னு நினைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா ஒரு விசிஓ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு விசி, ஒரு வைஸ் சான்சலருக்கு முயற்சி செய்யற அரசு பழி வாங்கிடுவாங்க, போகட்டும் பரவாயில்ல. நீங்க ஒண்ணும்ல, நீங்க நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு ஐஜி ஒருத்தர் இருந்தார்ல, ராஜேஷ் தாஸ், அவர் கைது பண்ணி அவரை பழி கொடுத்துச்சா இல்லையா? ஓரளவுக்கு காப்பாத்துச்சு. ஆனா அதற்கு பிறகு என்ன பண்ணுச்சு? அவரை பழி கொடுத்து அவருக்கு தண்டனை கொடுத்து அவர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவருக்கு தண்டனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரை வந்து ஒரு ஐஜியவே பழி கொடுக்குதுன்னா ஏன் இங்க இருக்கிற ஒரு சாதாரண பேராசிரியரை பழி கொடுக்காது? அப்ப இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் தலை இருக்கிறதுன்றது மட்டும் எனக்கு தீர்க்க முடியாத ஒரு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் காவல்துறை இந்த அளவிற்கு வேலை செய்யுது, மெனக்கெட்டு வேலை செய்யுது. இல்லைன்னா 100% காவல்துறை இவ்வளவு தூரத்துக்கு இதற்கு மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. இதான் வலுவா எல்லாருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க. நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க தம்பி, நன்றி, வணக்கம். நன்றி அண்ணே. பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.